வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்கள் டிரைவர் காலனியில் உங்களிடம் பொன்னான வாக்குகளை கேட்பதற்காக உங்களை நாடி உங்கள் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறார். எம்பியா வந்தாருன்னா உங்க எல்லாருடைய குறைகளையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். மோடிஜியின் ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்கள் உங்களை நாடி உங்களின் வீட்டை தேடி தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை நாடி உங்களின் வீடுகளை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்பழுக்கற்ற மனிதர் திரு பால் கனகராஜ் அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மகளிருக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று குரல் குடிக்கக்கூடிய திரு பால் கனகராஜ் அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இங்க எல்லாருமே உழைப்பாளிகள் வர்க்கம் தான். அதே மாதிரி உழைப்பாளி திரு பால் கனகராஜ் அவர்கள் உங்களை தேடி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, இங்க நிறைய அக்கா சிக்கன் கடையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அக்கா கண்டிப்பா அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஜூஸ் கடையில் அக்கா நாகராஜ் கூல்பார் கண்டிப்பா அக்கா எல்லாம் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருங்க. பிஜேபியில தாமரை சின்னத்துல நிக்கிறாரு நம்ம பாரதிய ஜனதா கட்சியில மோடிஜி அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஊழல் இல்லாத ஒரு வட சென்னை எம்பி வேணும் அப்படின்னா அது ஒரே ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்கள் மட்டும்தான். அனைத்து அக்காமார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், ஐயாமார்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தண்ணி வந்தா வட சென்னையை தத்தளிக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குறை தீர்க்கணும், அந்த குறை நம்ம எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரே வாய்ப்பு நீங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு கொடுக்கிறது மட்டும்தான். வட சென்னையில திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அன்புடன் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கள்ளச்சாராயம் இல்லாம, கஞ்சா இல்லாத ஒரு வட சென்னை உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நிறைய ஐயாக்கள்லாம் இருக்கீங்க இங்க. கண்டிப்பா இவரை எங்க அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு அழியுங்க. அண்ணன் கண்டிப்பா ஐயாக்கு ஓட்டு போட்டுடுங்க தாமரையில. அக்கா, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம எல்லாருமே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அதே சமயம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும், நம்மள மாதிரி ஒரு உழைப்பாளியை தானே தேர்ந்தெடுக்கணும். அப்பதானே அவருக்கு உங்களுடைய கஷ்டம் என்ன, நஷ்டம் என்னன்னு தெரியும். ஏசி கார்லயே இருந்து பரம்பரையா வரக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் கொடுக்கிற பைசாக்காக நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள திரும்பி கூட பாக்குறது கிடையாது. நீங்க உங்களை மாதிரி ஒரு உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. நம்ம பால் கனகராஜ் ஐயா அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு வழிகாட்டி. பிஜேபியில வாக்குகளை அன்போடு அளிக்குமாறு தாய்மார்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக திரு பால் கனகராஜ் அவர்கள் வட சென்னை எம்பி ஆகணும். உங்க குறைகள் எல்லாம் தீரணும். நிறைய தாய்மார்கள் நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் அனைத்து பொருளாதார வாக்குகளையும் இவங்களுக்கு கொடுங்க. ஓட்டு போட்ட அன்னைக்கு பைசா கொடுக்கறப்ப அந்த 500 ரூபாய் அதோட காலி ஆயிடும். உங்க எல்லாருக்கும் தெரியும் தாய்மார்களே. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் என்ன பண்றது? அதுக்காகவாவது நீங்க எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும், உங்க தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களின் பொன்னான வாக்குகளை கண்டிப்பா திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் ஓட்டு தாமரைக்கே, தாமரை சின்னத்திற்கு உங்களின் பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாருமே கண்டிப்பா மோடிஜியின் திட்டத்துல பயனடையாம இருந்திருக்கவே முடியாது. எல்லாருமே, அதாவது மத்தியில கண்டிப்பா மோடிஜி தான் 3வது வாட்டி பிரதமரா வரப்போறாரு. அதே மாதிரி இங்க நம்ம ஒரு பாராளுமன்ற எம்பி இங்க அமிச்சோம் அப்படின்னா
இந்த இடம் எப்படி ஒரு இன்னும் நல்ல சூப்பரான ஒரு இடமா மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. கனவு உலகமா இந்த இடம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ உங்களுடைய அனைத்து குறைகளும் தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி, நீங்க தாமரை சின்னத்தில் வாக்களிப்பது மட்டும்தான். தாமரை சின்னத்தில் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு வாக்களிப்பது மட்டும்தான் உங்களுடைய ஒரே ஒரு விஷயமா இருக்கும். அப்பதான் உங்களுடைய அனைத்து குறைகளும் தீரும். கண்டிப்பா அக்கா எல்லாம் இங்க திணையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அக்கா. உங்களுடைய அனைத்து குறைகளும் தீர்ப்பதற்கு உங்களெல்லாம் எம்பி வந்து பார்த்தாரான்னு தெரியாது, ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பரம்பரையா பணக்காரங்களா இருக்கிறவங்க, மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவங்க, ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், மக்களின் கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவங்க. அதனால கண்டிப்பா உங்களெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் ஒரு எளிமையான ஒரு மனிதர், தூத்துக்குடியில பிறந்த வட சென்னை முத்து அப்படின்னு தான் சொல்லணும் அவரை. கண்டிப்பா உங்களுடைய பொன்னான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்திற்கு திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு அன்புடன் அளிக்கணும். அக்கா உங்க ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு வேணும்க்கா. உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் உங்க ஆதரவு வேணும். கண்டிப்பா தாமரை சின்னத்துல வாக்களிங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்துறதுக்கு தாமரை சின்னத்துல வாக்களிங்க. உங்களுடைய நடைமுறை கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் முடியும். இந்தியா நாடே மாறிட்டு இருக்கு, உலகமே உத்து பார்த்துட்டு இருக்கு. நம்மள வட சென்னையை உத்து பார்க்க வேணாமா? வட சென்னையை ஸ்மார்ட் சிட்டியா மாத்த வேணாமா? அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியில நீங்க எல்லாரும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டளிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு மோடிஜி அவர்களின் பிஜேபி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு வாக்களிங்க. அக்கா கண்டிப்பா குடும்பத்தோட ஓட்டு போட்டுடுங்க, மறந்துடாதீங்க, மறந்து இருந்து விடாதீர்கள். வீட்டுல ஊருக்கெல்லாம் போயிடாதீங்க அக்கா பிளீஸ். கண்டிப்பா உங்க உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. இட்லி பண்ற அக்கா கண்டிப்பா வாக்களிச்சிருங்க, தாமரைக்கு வாக்களிச்சிருங்க. இவ்வளவு நாளா எப்படி இருந்தது? ரோடு சரியில்லை, குப்பை கூலமா இருக்கு. ஒரு குப்பை கிடங்கு நாளை எவ்வளவு அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. நிறைய இடத்துல குடிசையா இருக்கிற வீடு ஹவுசிங் போர்டா மாத்தி கொடுக்கணும்னு சொன்னதை இன்னும் நிறைவேற்றாம இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. எதுவுமே சரி பண்ணாம உங்க எல்லாரையும் அப்படியே வச்சு கொண்டிருக்கிற டிஎம்கே அவர்களுக்கும் அதிமுக அவர்களுக்கும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொன்னான வாக்குகளை தாமரைக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் எல்லாம் உற்சாகமா இருக்காங்க வேட்பாளரை வரவேற்பதற்காக. அனைத்து மகளிருக்கும் நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்களின் அனைத்து வாக்குகளும் வேட்பாளர் அன்பு அண்ணன் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப பொன்னான வாக்கு. கண்டிப்பாக என்னைக்குமே மகளிரோட ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு இன்னொரு தடவை நம்ம எல்லாரும் உறுதி செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு பண்பாளர், எளிமையான ஒரு மனிதர், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் உங்களின் அன்பான பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே விஷயம் தாங்க, பென்ஸ் கார்லயும் உள்ளுக்குள்ள சொகுசா உட்கார்ந்துகிட்டு பரம்பரையா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில இவ்வளவு ஆண்டு காலமாக 10 வயசுல அவங்க அப்பாவை இழந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய தொழிலை இந்த அளவுக்கு சேவையான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து மக்கள் சேவையாகவே இவ்வளவு ஆண்டு காலமாகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியிலும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் சேர்ந்து அவருடைய சேவையை திருப்பியும் அரசியல்ல தொடர்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு எளிமையானவருக்கு நீங்க வாக்களிக்கணுமா, இல்ல பரம்பரையா அரசியல்ல சொகுசா பென்ஸ் கார்லயும் ஆடி கார்லயும் போறவங்களுக்கு வாக்களிக்கணுமா அப்படின்னு நீங்க தான் மக்களை முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்க எல்லாரும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். யாராவது இங்க ஒருத்தர் உழைக்காம சாப்பிட முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு? கண்டிப்பா முடியாது. அப்ப இன்னொரு உழைப்பாளிக்கு தான் உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் தெரியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உழைக்கும் மனிதருக்கு
தாமரை சின்னத்தில் உங்களின் பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா மகளிர் ஓட்டு தாமரைக்கு தான். இந்தியா முழுக்க மகளிரின் சப்போர்ட் தாமரைக்கு தான். மகளிர்னு வந்தா குடும்பமே பின்னாடி வந்துடும். அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. மகளிர் எல்லாரும் இங்க பூர்ண கும்பத்தோட அண்ணனுக்கு மரியாதை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அண்ணன் ரொம்ப நுணுக்கமா பேசினாரு. சட்டமன்றத்துக்கு போய் மக்களுக்கு என்ன சேவை செய்யணும், பாராளுமன்றத்துக்கு போறவங்க என்ன சேவை செய்யணும்னு, இதெல்லாம் கலாநிதி வீராசாமிக்கு தெரியுமானே தெரியல. இவங்களுக்கு எல்லாம் அந்த கலாநிதி அப்படின்னா யாருன்னு கேப்பீங்க. அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பேரை வச்சுதான் இவங்க அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. அண்ணன் கண்டிப்பா உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரைக்கு அளிச்சிருங்க. அண்ணன் இங்க எல்லாம் அண்ணன்மார்கள் இருக்கீங்க, தம்பிமார்கள் இருக்கீங்க, தோழர்கள் இருக்கீங்க, உழைக்கும் வர்க்கம் இருக்கீங்க. எல்லாரும் உங்களின் பொன்னான வாக்குகளை தாமரைக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அக்கா கண்டிப்பா, அம்மா கண்டிப்பா தாமரைக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிச்சிருங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டு இருந்தாருல்ல, இந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எல்லாம் ஓகே ஓகே பாக்குறேன்னு போகக்கூடிய வர்க்கம் எங்க அண்ணன் திரு பால் கனகராஜ் அவர்கள் கிடையாது. அத சட்ட ரீதியா அணுகி கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து குறைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரே வெற்றி வேட்பாளராக நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரைக்கு அளித்து அவரை நம்ம பாராளுமன்ற வேட்பாளராக கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் தாய்மார்கள் அனைவரும் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. அம்மா கண்டிப்பா உங்களுடைய பொன்னான வாக்குகளை திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வட சென்னை அப்படின்னாலே இன்னும் இங்க நிறைய ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சரியா போடாம இருக்கு. 5 வருஷம் இவங்க 5 வருஷம் அவங்க 2 பேரும் இருந்து கொள்ளை அடிச்சாங்களே தவிர மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாங்கன்னு தெரியல. உங்களுடைய குறைகள் எல்லாம் தீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களின் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா மாற போகுது அப்படின்றது எங்களோட வாக்குறுதிகளை நாங்க ஒன்றாக கொடுத்திருக்கோம். சோ அனைத்து பெண்களுக்கும் மது இல்லாத தமிழகமா மாறும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. இது மூலியமாக வட சென்னையே மாறப்போகுது, உங்களின் அனைத்து குறைகளும் தீரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, தாய்மார்களே, பெரியோர்களே,